ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த விசேஷித்த நாட்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் முன்குறித்து தந்திருக்கிறீரப்பா. இந்த 2 நாட்களும் உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் என்ன நோக்கத்திற்கு கொண்டு வந்தீரோ அதை நிறைவேற்றி தரப்போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் வரும்பொழுது நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு இந்த 2 நாட்கள் எங்களை நீர் ஆயத்தப்படுத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மணவாட்டி சபையை ஆண்டவரே, கரையற்றதும் திரையற்றதும் கற்புள்ளதுமான சபையை உமக்கு முன்பாக நீர் நிலைநிறுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைபடுங்க அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுகிறது. குறிப்பாக 5வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் அஞ்சிக்கையாய் தங்கள் சுய தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது திரும்பி வருவார்கள் என்பதற்கு அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். குறிப்பாக எங்கள் ஊழியங்கள் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி சபையை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது என்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியம். நாங்கள் பொதுவாக வேறு எந்த காரியங்களிலும் அதிகமாக ஈடுபடுகிறதில்லை. கர்த்தர் அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே இதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இந்த காரியங்களை எல்லாம் அவ்வப்போது கர்த்தர் வேதாகமத்தோடு கூட உலகத்தில் நடக்கிற சம்பவங்களோடு கூட ஒப்பிட்டு அதை சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். பல நேரங்களில் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம், அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கும். அந்த தீர்க்க தரிசனம் நடக்கும் பொழுது இது வேதத்தில் சொல்லப்பட்டது, இது நிறைவேறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள், நம்ம ஏன் அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள்தான் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய அழைப்பினுடைய எக்ஸ்டென்ஷனில் தான் நாம் இருக்கிறோம். பைபிளில் பவுல் எழுதுகிறார், அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரமாய் நாம் இருக்கிறோம். அதாவது தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் நம்முடைய மூத்த சகோதரராகிய இஸ்ரவேலுக்கு உரியதே என்று எழுதுகிறார். எனவே அவர்கள் மூலமாகத்தான் ரட்சிப்பு பூமிக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்தார். அதாவது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாருக்கு வரும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு என்று சில விசேஷத்த காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நமக்கு வச்சிருக்கிற மாதிரியே அவங்களுக்கும் வச்சிருக்கிறார். அப்போது இஸ்ரவேல் புத்திரரை குறித்து நீங்கள் சில காரியங்களை புரிந்து கொண்டால்தான் இந்த வேதாகமத்தினுடைய சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் சிலவற்றை புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட இருந்ததான ஒரு விஷயத்தை நாம் என்ன சொல்கிறது, அதை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்கக்கிட்ட அவங்க செஞ்ச ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட வேதாகமம் இருந்துச்சு, பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை வெறும் வசனமாய் படித்தார்களே ஒழிய அதில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் அதில் சொல்லப்பட்ட காரியங்களையும் அதிகமாய் ஆராயவில்லை. ஒரு சிலர் செய்திருப்பாங்க. தானியேல் போன்றவங்களாம் ஆராய்ந்து பார்த்தாங்கன்னு வசனம் சொல்லுது. சங்கீதக்காரன் சொல்கிறான், நம்முடைய வேதத்தை ஆராய்கிறோம் என்று சொல்லுகிறார். எஸ்ரா வேதத்தை ஆராய்கிறார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் அப்படியெல்லாம் இருக்காங்க ஒரு சிலர். பெரும்பான்மையானவர்கள் இயேசு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை அவர்கள் வெறும் வசனமாய் பார்த்தார்கள், தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாய் பார்க்கல. அதனால தான் இயேசு வந்து நிற்கும் போது இந்த வசனத்தில் சொன்னவர் இங்கே நிற்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியல. திருப்பி இயேசு அவங்ககிட்ட சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து
சாட்சி கொடுக்கிறது. அப்போ அந்த வேத வாக்கியத்தினுடைய ஆழத்தை, தீர்க்க தரிசனத்தினுடையதான பொருளை அவங்க புரிஞ்சிருந்தாங்கன்னா இயேசு வந்து நிற்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ கரெக்டாக சொன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு. உதாரணமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றி மட்டுமே அவங்க தெளிவாக தெரிஞ்சிருந்தாங்கன்னா இயேசு பிறக்கிறதுலேருந்து சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிய எல்லா காரியங்களும் அவரிடத்துல காணப்படும். ஆவியிலே அவர்கள் அதை உணர்ந்திருக்க முடியும். இன்னைக்கு அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ அதே பிரச்சனை தான் நம்மகிட்டையும் இருக்குது. நம்மகிட்ட என்ன இருக்குது? பைபிள் வாசிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம். அதில் நம்ம 10 தடவை படிக்கிறோம், 20 தடவை படிக்கிறோம், வாழ்நாளில் 100 தடவை படித்து முடிச்சிடுறோம், எல்லாம் இருக்குது. 100 தடவை படிப்பது நல்லது, ஒரு தடவை தியானிப்பது எல்லாவற்றை விட சிறந்தது. நம்ம படிக்கிறவே ஒழிய தியானிக்கிறது இல்லை. இப்போ இந்த வசனத்துக்குள்ள என்ன சொல்லி இருக்கு, இது எதை குறித்து சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தியானிச்சாதான் அது உள்ள இருக்கிற ரகசியம் தெரியும். அந்த ரகசியம் தெரிஞ்சாதான் அது வெளியரங்கமாக நடக்கும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரியே நம்மகிட்ட என்ன பிரச்சனைனா, வசனம் தெரியுது, நல்லா படிக்கிறோம், ஆனால் அந்த வசனத்தில் உள்ள காரியங்கள் நடக்கும்போது இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது தான் இங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்போ கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் யாரையாவது வச்சு இந்த வசனத்தில் நடக்கிறது சொல்லியிருக்கிறது இங்கே நடக்குதுங்கிறத வெளிப்படுத்துறாரு. உதாரணமாக இயேசு கிறிஸ்து வந்த உடனே யோவான் ஸ்நானனை வச்சு சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவடிவில் இறங்குறாரோ அவரே ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவர். அப்போ அவர் தெளிவாக சொல்றாரு, இவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து, இவர் தான் வந்து பலியாக போறவர், இவர் தான் அந்த மேசியா, எல்லாம் அவர் சொல்றாரு. ஆனாலும் ஒரு கூட்டத்துக்கு அதுவும் புரியல, ஒரு கூட்டம் அதையும் ஏற்றுக்கொள்ளலை. அவன் சொல்றத ஒரு கூட்டம் தான் பின்பற்றுது இயேசுவை, ஒரு பெரிய கூட்டம் வரல. கடைசியில் ஒரு கூட்டம் வந்து இயேசுகிட்ட கேட்குது, வருகிறவர் வந்து நீர் மேசியாவானால் எங்களுக்கு சொல்லும், எது வரைக்கும் எங்களை வேதனைப்படுத்துவீர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு பல முறை சொன்னேன், நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியினாலே நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லைங்கிறார். இப்போ அதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்லியும், இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இதுதான் சொல்லியும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சிலருடைய காதுகள் மந்த காதுகளாக இருக்கிறது. ஒரு சிலருடைய கண்கள் அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாதபடிக்கு குருட்டு கண்களாக இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு விளைவு, அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த வேத வசனத்தை ஆராயும் போது என் கண்களை திறந்தருளும்னு படிக்கணும். வேத வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவரே இதில் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் என் காதுகளுக்குள்ள கேட்கணும்னு படிக்கணும். அப்பதான் இந்த வசனத்தினுடைய விளக்கம் கிடைக்கும். இல்லைன்னா நாம யூத ஜனங்கள் மாதிரி அவங்க எப்படி நியாய பிரமாணத்தை வெறும் மாம்சத்தில் படித்து முடிச்சாங்களோ அதே மாதிரி நீங்கள் சுயாதீன பிரமாணத்தை மாம்சத்தில் முடிச்சிருப்பீங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நாம் இதை தெரிஞ்சு கொள்ளணும்னா கொஞ்சம் தியானிக்கணும், கொஞ்சம் வேத வசனத்தை உட்காரணும். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த கொரோனா வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2-3 வருஷம் பாதிக்கப்பட்டோம். அதில் குறிப்பாக 6 மாதம் லாக்டவுன். 2022 மார்ச்சிலிருந்து அந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் அந்த காலகட்டங்களிலே ஊழியங்களில் வெறும் ஆன்லைன் மட்டும்தான். அந்த நேரத்தில் அநேக காரியங்களை தியானிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சப்போ குறிப்பாக பழைய ஏற்பாட்டை இந்த ஓசியாவின் புஸ்தகத்திலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது இந்த பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து, ரகசிய வருகை குறித்து, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து ஆண்டவர் வரிசை கிரமமாக உலக நடப்பு காரியங்களோடு கூட சேர்த்து வரிசை கிரமமாக கொடுத்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போதான் தெரிஞ்சிச்சு, பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம புதிய ஏற்பாட்டில் தான் வருது, அப்புறம் ஏதோ மனுஷகுமாரன் வருகிறார், விழித்திருந்து காத்திருங்கள், இதெல்லாம் நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோமே. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகைன்னு சொல்கிறோமே, அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அது கூட பழைய ஏற்பாட்டில் வெளியரங்கமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ இதை தியானிக்கும் பொழுது ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருகிறது கடைசி நாட்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுச்சு. அப்போ அதில் ஆரம்பித்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் இதில் இருக்குது. பழைய ஏற்பாட்டிலேயே இருக்குது, புதிய ஏற்பாட்டுக்குள்ளே போகாமல் பழைய ஏற்பாட்டிலே இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன செய்யலாம்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த வசனத்துக்கும் இதுக்கும் அப்படியே ஒத்து போகும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எவ்வளோ காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 400லேருந்து 500 வருஷம் வித்தியாசம். ஏன்னா இதில் எழுதியிருக்கிறது தானியல் காலம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபிலோனில் அவர் கோரேஸுக்கு நேபுகாத்நேச்சர் காலத்துலேருந்து இருக்கிறார். அவர் காலத்துலேருந்து ஒரு 400 வருஷம். ஓசியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருஷம்.
யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் கிபி 1ஆம் நூற்றாண்டு, கிபி 96. இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள எந்த விதமான இன்டர்நெட் கிடையாது. இவர் எழுதுறது ரோமாபுரியில் எழுதுறாரு, அவர் எழுதுறது இஸ்ரவேலில் எழுதுறாரு, தானியேல் எழுதுறது பாபிலோனில் எழுதுறாரு. ஆனால் இது அத்தனையிலும் ஒரு ஒத்துமை இருக்கிறது. அத்தனையும் ஒருவர் தான் எழுதியிருக்கிறார் என்பது தெளிவாய் தெரிகிறது. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்படியானால் இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் வரிசை கிரமமாக இந்த வருகை, அதை அடுத்த காரியங்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் எவ்வளவு தெளிவாய் ஒழுங்கு கிரமமாய் கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இப்போ நம்ம அந்த காலை வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் வாசித்த வசனம் ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க? 5வது வசனத்தில் தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி அப்படின்னு இருக்கு. அதாவது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் என்று ஆண்டவர் எழுதுறார். அவங்க எப்போ போனாங்க? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. அதற்கு பிறகு நெகேமியா காலத்தில் அலங்கம் கட்ட வந்தாங்க, செருபாபேல் காலத்தில் ஆலயம் கட்ட வந்தாங்க, எஸ்ராவின் காலத்தில் வந்தாங்க. அதற்கு பிறகு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு கிபி 70 சிதறடிக்கப்பட்டார்கள். 90 முற்றிலுமாக அவர்கள் தேசத்தை விட்டு அனுப்பப்பட்டார்கள். இவங்க எப்போ திரும்பி வராங்களோ அது கடைசி காலம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் எப்போ திரும்பி வராங்களோ அது என்ன காலம்? கடைசி காலம் அப்படின்னு அர்த்தம். கிபி 70 அங்கே விட்டு போனவங்க, கிபி 90 கடைசியாக போனவங்க. ஏன் 70-90 சொல்கிறேன்னா, 70 தேவாலயம் இடிக்கப்பட்டது, 90 கடைசி கோட்டை மசாடாங்கிற கோட்டையை இடிச்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேலுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, வனாந்தரமாய் மாறத் தொடங்கியது. அதற்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர் 1918ஆம் ஆண்டு திரும்பி வருவதற்கு ஒரு சைன் பண்ணப்பட்டது. 48ஆம் ஆண்டு தனி நாடாக மாறி அவர்கள் திரும்பி தங்கள் சுய தேசத்தில் வந்து தனி ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். இதுதான் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். நன்றாய் கவனித்தீர்களானால் இது ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலே நிறைவேறி விட்டது. ஏதோ இப்போ நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் வந்து விட்டார்கள்னு அர்த்தம். வேதம் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனத்தின்படி யோசிச்சு பாருங்க. 1850 வருஷம் கழிச்சு ஒரு இனம் அதே தேசத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது, அதே இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. இன்னைக்கு பாபிலோனுக்கு பாபிலோனியர்கள் வரமாட்டாங்க, ஏன்னா பாபிலோன் தண்ணியில் மூழ்கிருச்சு. தீருவுக்கு வரமாட்டாங்க, தீருன்னு ஒரு பட்டணமே இல்லை, மண்மேடா போச்சு. இப்போ நினிவேக்கு வர முடியாது, நினிவே இன்னைக்கு தண்ணிக்குள்ள போயிருச்சு. ஆனால் வசனம் சொன்னபடி இஸ்ரவேல் புத்திரர் 1850 வருஷம் கழிச்சு காணாமல் போன இனம், அழிந்து போன மொழி, ஜனங்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியாது, அவர்கள் எல்லா தேசத்திலும் கலந்து போயிட்டாங்க. அவங்கள திருப்பி கர்த்தர் பிரித்து ஏசாயா 43 சொன்ன மாதிரி வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் நான் சொல்லுவேன் என்று சொல்லி நாலாபுரத்திலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. இதுல குறிப்பா இப்ப நீங்க பார்க்குற இவங்க வராங்க பார்த்தீங்களா, ஒரு கூட்டம் திருப்பி வராங்க இல்லையா, இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த ஃப்ளைட்டை பாருங்க, பின்னாடி அந்த ஃப்ளைட்டில் என்ன போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இவர்கள் உக்ரைன்ல இருந்து வரவங்க. அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா உக்ரைன்னு போட்டுருந்துச்சு பின்னாடி. எதுக்காக சொல்றேன்னா, இந்த உக்ரைன் யுத்தம் 2021 ஆரம்பிச்சிச்சு. 2021 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. 2018 இவங்களை ஆண்டவர் அங்கிருந்து வெளியே கொண்டு வர்றார். இவங்களை கொண்டு வந்த பிறகு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைய வரைக்கும் முடியல. அதாவது உக்ரைனில் இருந்த இவர்களை யுத்தத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். தெளிவாக இவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இவங்க வந்தாங்க, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. வந்துட்டே இருக்கிறாங்க. 2021 வரைக்கும் தங்கள் தேவனையும் ராஜாவையும் தேடி வருகிறார்கள். ஆண்டவர் சொன்னபடி இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்துட்டாங்க. நிறைய பேர் இது கடைசி காலம் இல்லை, இதெல்லாம் கடைசி காலம் நினச்சி நீங்கள் யாராவது சொன்னால் பயப்படாதீங்க, ஏமாறாதீங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஒரு சாரார் உங்களை மோசம் போக்குவதற்கு சொல்லுவது. கடைசி காலம் அப்படின்னா என்னன்னா,
எப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்பவே கடைசி காலம் தொடங்கிடுச்சு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது பேதுரு சொல்றாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அது இப்பொழுது நடைபெறுகிறதுன்னு சொன்னார். ஸோ கடைசி காலம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த 2000 வருஷமா கடைசி காலம் தான். ஆனால் ஏன்னா அவர் பார்வைக்கு 2000 வருஷம் 2 நாள் தான் பைபிள் சொல்லுது. அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கு. அப்போ 2 நாள் தான் இருக்கு அவருக்கு, அவர் கணக்குக்கு. அப்படி இந்த கடைசி நாட்களில் நாம எங்க இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேனே, நாளைக்கு ஒரு நாள் தான் ஸ்கூலு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மே மாதம் ஃபுல்லாக லீவ் விட போகிறாங்கன்னு சொல்லுவாங்க எக்ஸாமில். உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஃபுல் லீவு. அப்போ நாளைக்கு அந்த ஒரு நாள் தான் இருக்குது கணக்கு. ஆனால் அந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 8 பீரியட் நடக்கும், 8 சப்ஜெக்ட் நடக்கும். காலையிலேருந்தே அது கடைசி நாள் தான். கடைசி ஒரு பீரியட் நடக்கும்போது அதுக்கு பேர் என்னது, கடைசி நாள் தான். முந்தின நாள் சொல்லியிருப்பாங்க நாளைக்கு கடைசி நாள்னு, அது முதல் பீரியட் அப்பவும் கடைசி நாள் தான், 8வது பீரியட் அப்பவோ அது கடைசி நாள் தான். முதல் பீரியட் எப்பன்னா அப்போஸ்தலர் காலத்தில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. கடைசி பீரியடு நம்முடைய காலம், அது எல்லாமே கடைசி காலம் தான். இப்போ நாம கடைசி காலத்தில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம காலத்தில் தான், அப்போஸ்தலர் காலத்தில் இஸ்ரவேலை விட்டு வெளியே போன இஸ்ரவேலர்கள் நம்முடைய காலத்தில் தான் திரும்பி வந்திருக்கிறார்கள். நம்ம தாத்தாக்கள் காலத்தில் திரும்பி வந்துட்டாங்க. ஸோ தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறிடுச்சு. இப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு அவர்களுக்கு ராஜாவும் வந்துட்டாங்க. வேதத்தில் சொன்னபடி இப்போ அவங்களுக்கு ராஜா இருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தில் அவர்களுக்கு ராஜா இருப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. 37, 25 வாசிங்க பார்ப்போம். நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். இந்த இடத்துல ராஜா வருவார்னு வசனம் சொல்லுது. இது இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம். இங்கேயும் அவர்கள் தாவீதை தேடி வருவாங்கன்னு தான் இருக்கு, ராஜாவாகிய தாவீதை தேடி. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார வைக்க போறாரு, தாவீதின் சிங்காசனம் உட்கார போறாருன்னு வேதம் சொல்லுது. அப்போ இவங்க திரும்பி வந்துட்டாங்க, ராஜா வந்துட்டார் இஸ்ரவேலுக்கு. அந்த ராஜா வந்த பிறகு அந்த சிங்காசனம் ரெடி ஆயிருச்சு, அதில் இயேசு வந்து உட்கார வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் ராஜ்யபாரத்தை கொண்டு வரும்போது நியாயாதிபதிகள் சொல்வாரு, இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, இஸ்ரவேலிலே ராஜா இல்லையும் பாரு. கரெக்டா சாமுவேல் புஸ்தகத்துல அவர் தாவீதை ராஜாவாக்கலாம்னு நினைக்கும் போது இவங்க சவுலை ராஜாவாக்கிடுவாங்க. ஏன்னா இவங்க கேட்பாங்க, எங்களுக்கு ராஜா கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப ஆண்டவர் வேற வழி இல்லாம சவுலை ராஜாவா கொடுப்பாரு. ஆனா அந்த சிங்காசனத்தில் ஒரு நாள் வந்து தாவீது உட்காருவார். அப்போ தாவீதி நகரம் உருவாக்கப்படும். அதே மாதிரி தான் இப்ப தேசம் வந்துடுச்சு, ராஜா இல்லாம இருந்துச்சு. இப்ப அதுக்கு சவுல் மாதிரி முன்னாடி கொஞ்சம் ராஜாக்கள் இருக்கிறார்கள். கடைசியாய் இயேசு வந்து அங்க ராஜாவாக உட்கார போகிறார். அல்லேலூயா. அப்ப தேசம் வந்துருச்சு, ராஜ்யபாரம் ரெடி ஆயிருச்சு, ராஜா வந்து உட்கார வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம், மறந்துடக்கூடாது. நாம எப்பேற்பட்ட முக்கியமான இடத்துல இருக்கிறோன்றத புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குதுனாலே கடைசி நாட்கள் தான் அர்த்தம். அதுல ராஜா வந்துட்டார்னா எண்ணிக்கைக்குரிய காலத்துல நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதான் அந்த மணவாளன் மணவாட்டியை அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்ப வேதம் சொன்னபடி இப்பொழுது இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்துட்டாங்க. ஆனா இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்தாங்கனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் உண்டு, அது வந்து எப்போதும் நடக்கிறதான ஒரு சுபாவம். நீங்க இந்த வசனத்தை வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 9:4 வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுப்பார். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு நடக்கிற சம்பவம். திரும்பி வந்த பிறகு என்ன சொல்றாரு, அப்பமும் திராட்சை ரசமும் ஆலயத்துக்குள் வருவதில்லைன்னு சொல்றாரு. அப்பமும் திராட்சை ரசமும் ஆலயத்துக்குள் வருவதில்லை அப்படிங்கிறார். ஏன் வருவதில்லை அப்படின்னா,
அந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் அவங்க என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு தேவனுக்கை துக்கப்படுத்துகிற காரியத்தை என்னென்னலாம் செய்வாங்கன்னு அங்கே சொல்லியிருக்கு. உங்களுக்கு பைபிளில் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தெரியும். அவங்க எகிப்திலேருந்து வந்தவங்க விடுதலை ஆக்கிறதுக்கு முன்னாடி தேவனை பார்த்து கூக்குரலிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எகிப்தியருடைய ஆலோட்டிகள் நிமித்தம் என் ஜனங்கள் எடுக்கிற கூக்குரலை நான் கேட்டேன் அப்படிங்கிறார். அவங்க அப்போ அந்த அழுத உடனே ஆண்டவர் ஒரு ரட்சகனை அனுப்புகிறார், மோசேவை. விடுதலை ஆக்குறாங்க. விடுதலையாகி வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நாள், அதாவது 2ஆம் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அவங்க 1ஆம் மாதம் 14ஆம் தேதி தான் புறப்பட்டாங்க. 2ஆம் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க. 15ஆம் தேதி முறுமுறுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. முறுமுறுப்பு ஆரம்பித்து எங்களுக்கு இந்த மாதிரி இறைச்சி இல்லை, இந்த மாதிரி எங்களுக்கு கொண்டு வந்து போட்டிங்க, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை ஆரம்பித்தாங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்து இப்போ திருப்பி கொஞ்ச நாள் ஒழுங்காக இருக்காங்க, திருப்பி முறுமுறுப்பு எல்லாம் பண்ணுறாங்க. உடனே கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஒரு வாதையை அனுப்புகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இதை நீங்கள் வரிசையாக பார்க்க முடியும். பவுல் ரொம்ப தெளிவாக வரிசையாக எழுதிடுவார். சிலர் முறுமுறுத்து செத்தார்கள், சிலர் அழிக்கப்பட்டார்கள், அவர்களுக்குள்ளே பாம்பை அனுப்பினார் எல்லாம் சொல்வார். அதோட அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பாங்க, அப்புறம் தேவனை விட்டு தூரம் போவாங்க. தேவன் அவங்களுக்கு ஒரு ரட்சகரை அனுப்புவார், உணர்த்துவார். அவங்க கேட்க மாட்டாங்க, ஒரு வாதையை அனுப்புவார், இல்லை யாரையாவது அனுப்புவார், அடிப்பார். திருப்பி கூக்குரலிடுவாங்க, திருப்பி ஆண்டவர் ஒரு ரட்சகனை அனுப்புவார். இது இப்படியே நடக்கும். நீங்கள் தெளிவாக பார்க்கணுன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை படித்து பாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை வருஷம் ஒழுங்காக இருந்தாங்க, அப்புறம் தேவனை விட்டு எத்தனை வருஷம் தூரம் போனாங்க. அப்போ கர்த்தர் எந்த ராஜாவை அனுப்பி, அம்மோன் ராஜா அப்புறம் மோவாபிய ராஜாக்களை அனுப்பி அவர் என்ன பண்ணார், அப்புறம் அவங்க தேவனை பார்த்து எப்படி கூக்குரலிட்டாங்க. உடனே அவர் கிதியோன், சிம்சோன், பாராக்கு ஒருத்தரையாக எழுப்புறார் ரட்சகர். இப்போ இவங்க வந்து ஜனங்களை விடுதலையாக்கி 20 வருஷம் நியாயம் விசாரித்தார்கள், 10 வருஷம் நியாயம் விசாரித்தார்கள். அதற்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை விட்டு தூரம் போனார்கள். இது ரொட்டீனா நடக்கும், ரொட்டீனா நடக்கும். அதே மாதிரி தான் இப்போ இவங்க திரும்பி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1850 வருஷம் இவர்கள் வந்து அடிமைத்தனத்தில் இருந்து சிதறடிக்கப்பட்டு, ஹிட்லர்கிட்ட இருந்து, ரஷ்யாவிலிருந்து, சைனாவிலிருந்து பயங்கர கொடுமை அனுபவிச்சு கூக்குரலிட்ட பிறகு கர்த்தர் இவர்களை மீண்டுமாய் கூட்டி சேர்த்தார். சரி வாங்கன்னு. இப்போ வந்தா ஒரு 50 வருஷம் 30-40 வருஷம் ஒழுங்கா இருந்தாங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு தேசம் தூரம் போகிறது. இஸ்ரவேல் தேசத்தில் இல்லாத பாவமே கிடையாது. ஓரின சேர்க்கையிலிருந்து வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுவார். வெளிப்படுத்தல் 11:8 வாசிங்க. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அதாவது எருசலேமுக்கு புறம்பே, அந்த எருசலேமுக்கு புறம்பே தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த இடத்துக்கு, அந்த நகரத்துக்கு என்ன பேர் இருக்குமா, ஞானார்த்தமாய் சோதோம் என்று சொல்லப்படும். சோதோம்ல என்ன பாவம், அவங்க தெருக்களிலே ஓரின சேர்க்கையாளர்கள் கூடி லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள்னு பார்க்குறோம். இதை நீங்கள் பைபிளில் படிச்சிருக்கிறீங்க தானே, ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கும். இந்த பாருங்க, ரோட்டில் ஓரின சேர்க்கையாளர்கள் எந்த காலத்தில் அவங்க சோதோமில் நடந்தாங்களோ அதே மாதிரி எருசலேமில் நடக்கிறாங்க. இது எருசலேம் பரேடு. வெறும் ஓரின சேர்க்கைக்காரங்க, அதாவது கர்த்தர் அருவருக்கிற கூட்டம். இவங்க எருசலேம் முழுக்க ரவுண்டு போவாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு பெரிய திடல்ல கூடி பயங்கரமா அருவருப்பான காரியத்தை செய்வாங்க. நான் சொல்றது இப்போ, அதாவது வெளிப்படுத்தல் 11:8 நிறைவேறினது கண்ணுக்கு முன்னாடி. நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல, சோதோமிலே அவர்கள் தெருக்களிலே கூடி, அந்த வசனம் இருக்குது இல்ல, தெருக்களிலே அவர்கள் கூடி அவர்கள் லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அதுதான் இது. இந்த மாதிரி தான் அப்படியே பயங்கர அருவருப்பு. அதாவது நல்லா கவனிங்க. ஏங்க நீங்க ஏன் இஸ்ரவேலை மட்டும் இப்படி சொல்றீங்க, இஸ்ரவேல்ல இவ்வளவு அருவருப்பு இருக்குன்னு ஏன் சொல்றீங்க, மற்ற நாடுகளில் இல்லையா அப்படின்னு கேட்டா, எல்லா நாட்டிலும் இருக்கும், ஆனால் இஸ்ரவேல்ல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது தேவனுடைய தேசம். எருசலேம் தேவனுடைய மகாராஜாவின் நகரம், அங்கே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இதே நிலைமை தான் சபைக்குள்ளேயும் இருக்கு. இந்த
9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரர் என்னென்னலாம் செய்றாங்களோ எல்லாமே ஆவிக்குரிய விதத்தில் இன்னைக்கு உள்ள கடைசி கால சபையில் இருக்குது, கிறிஸ்தவங்க கிட்ட இருக்குது. நான் சொல்றது உலகளாவிய. இப்போ நீங்க போங்க, கிறிஸ்தவங்க வந்து வெளிநாட்டிலலாம் ஓரின சேர்க்கையாளர்கள் சபையிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கேட்டா என்ன தப்பு? அரசாங்கம் சட்டம் போடுது. அரசாங்கம் சட்டம் போடும். பைபிள் தான் நமக்கு முதல் சட்டம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது. அரசாங்கம் போடுகிற சட்டம் பைபிளோடு கூட ஒத்து போகுமானால் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை. அதே சட்டம் பைபிளுக்கு அகைன்ஸ்டா இருக்குமானால் செய்ய முடியாது. அதிகாரத்துக்கு துரைத்தனத்துக்கு கர்த்தர் கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறார், எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறாரு, துரைத்தனத்துக்கு கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறாரு, நமக்கு அறிவுரை சொல்லுகிறவர்களுக்கு கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறாரு. ஆனா எப்படி தெரியுமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் தான் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு வெளியே கீழ்ப்படிதல் ஒன்று கிடையவே கிடையாது. பைபிள்ல சொல்லி இருக்குது ஓரின சேர்க்கை நாட் அலவுட், அவ்வளவுதான். சபைக்குள்ள நாட் அலவுட், வேலை முடிஞ்சு. இல்ல அவங்க சொல்லும் போது இன்னைக்கு கடைசி காலத்துல இந்த ஏசபேலின் பந்தியில சாப்பிடுற ஒரு கூட்டம் இருக்கு. ஏசபேல் கூட போய் உட்காந்து பந்தி சாப்பிடுற ஒரு தீர்க்கதரிசிகள் கூட்டம் இருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசபேலுக்கு பயப்படுற கூட்டம். தலை போயிடும், அங்க போனா நமக்கு பிரச்சனை வந்துடும், அதனால நம்ம அவங்க சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களோட ஒத்து போயிட்டோம்னா ஊழியம் பண்ணலாம். அப்படி ஒரு ஊழியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. தேவனுக்கு தான் ஊழியம் பண்ண முடியும். வசனம் தெளிவா சொல்லுது, பாகாலுக்கும் தேவனுக்கும் உங்களால் ஒன்றாக ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். இன்னைக்கு ரெண்டுத்துக்கும் ஊழியம். அங்க தலையை கொடுக்கிறது, இங்க வாழை கொடுக்கிறது. சபைக்குள்ள ஒருத்தர் சொல்றாரு, கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு வெளிநாட்டில், சொல்றாரு we must obey the rule. Yes, we must obey the rule inside the God. கர்த்தருக்குள்ள ஒரு அம்மா, கர்த்தருக்கு சோத்திரம், அப்படிப்பட்ட சாட்சிகளை எழுப்பினதுக்காக சொல்றேன். அமெரிக்காவில் ஒரு ஆணும் வந்து கல்யாணம் பண்ண வந்துட்டாங்க சர்ச்சில். அவங்க சொல்றாங்க, அந்த அம்மாவை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க எங்க திருமணத்தை சர்ச்சில் வச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, இது அகைன்ஸ்ட் பைபிள், பண்ண முடியாதுப்பான்னு சொன்னாங்க. உடனே அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி எங்க திருமணத்தை இந்த சபை ஒத்துக்க மாட்டேங்குது, இவங்க வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. உடனே அந்த அம்மாவை கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. நீதிபதி சொன்னாரு, இது நம்ம மாகாணத்தில் போடப்பட்டிருக்கிற புதிய சட்டம், ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன், நீங்கள் அவங்களுக்கு திருமணம் செய்ய ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அவங்கள தண்டிக்கலை, மன்னிச்சு விட்டுறேன், போய் அந்த திருமணத்தை நடத்தி வைங்கன்னாரு. அந்த அம்மா நீதிபதியை பார்த்து சொன்னாங்க, நீதிபதி அவர்களே, உங்ககிட்ட மன்னிப்பு வாங்கி நான் நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் உங்ககிட்ட தண்டனை வாங்கி நான் பரலோகத்துக்கு போக விரும்புகிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தெரியுமா? நிறைய சபைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு என்னன்னா, சொகுசா ஊழியம் பண்ணணும், பிரச்சனையே வந்துடக்கூடாது. ஏசபேலை எதிர்த்தா தலை போயிடும் சொல்லுவாங்க, பயந்து ஓடணும் வனாந்தரத்துக்கு. எதுக்கு அந்த கொடுமை? எலியா வனாந்தரத்தில் ஓடும் போது ஏசபேல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? நல்லா உருட்டி உருட்டி சிக்கன் பிரியாணியை வாயில போடும் போது அப்படியே லெக் பீஸை கடிக்கும் போது சொல்லியிருப்பான், இந்த எலியா ஒரு பைத்தியக்கார பையங்க. ஏசபேல்கிட்ட ஆமான்னு சொல்லிட்டு ஊழியத்தை பண்ணிட்டு ஊழியத்தில் போய் அவன் இஷ்டப்படி பண்ண வேண்டியதானே. ஏசபேல் வந்து பார்க்கவா போது, சொல்லும் போது சொல்ல வேண்டியதானே, சரி ஏசபேல் நீங்க சொல்ற மாதிரியே நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம சர்ச்சில் பண்ண வேண்டியதானே. இதுக்கு பேரு ஞானம். இன்னைக்கு அதுக்கு பேர் என்னது? ஞானம். எல்லாரும் எதிரிலையோ அவங்களோட ஒத்து போறது, ஆனா சபைக்குள்ள போயிட்டு வைராக்கியமா பேசுறது, இதுக்கு பேர் ஞானம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணாதவனை தேவனுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு அப்படி, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இவர்களுக்கிட்ட நல்ல பேர் வாங்கி நாம் இந்த உலகத்தில் சொகுசாய் வாழுவதை விட இவரிடத்துல கெட்ட பேர் வாங்கி தேவனுக்கு முன்பாக சொகுசாய் வாழ்வதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்கு. ஆமா, என்னால என் சபையில இது நடக்காதுன்னு சொல்லுங்க, நாங்க இதை பண்ண மாட்டோம், கர்த்தருக்குள்ள வைராகியமா இருக்கும், எங்க சபை கர்த்தர் சொல்றபடி தான் நடக்கும், தைரியமா சொல்லுங்க. மிஞ்சினா என்ன பண்ணுவாங்க? தலையெடுப்பாங்களா? எடுக்கட்டும், எடுத்தா உடனே பரலோகம், ஸ்ட்ரைட்டா பரலோகம், அவ்வளவுதான். இவனுங்களோட இருந்து இருக்கிறத விட பரலோகத்துக்கு போறது அதை விட மேன்மையானது.
பைபிள் சொல்றது கரெக்ட், அதுக்கு அகைன்ஸ்டா வரும்போது தான் இங்கே பிரச்சனை. இன்னைக்கு என்ன நடக்குது? உலகளாவிய ஓரின சேர்க்கையில் ஆரம்பிச்சு எல்லா காரியங்களும் நடக்கும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த வசனம் எப்ப நிறைவேறுச்சுன்னு நல்லா கவனிச்சு பாருங்களேன். அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வராதுன்னு ஆண்டவர் சொல்றார். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது, அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், கர்த்தருக்கு திராட்சரச பானபலியை பார்ப்பதும் இல்லை அப்படின்னு இருக்கு. எப்போ ஆலயத்துக்குள்ள அப்பமும் ரசமும் வராத காலம் உங்களுக்கு தெரியுமா? அப்பமும் ரசமும் இந்த காலகட்டத்தில், அதாவது நமக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷம்னு வச்சுக்கோங்க. இந்த 100 வருஷத்துல சர்ச்சுக்குள்ள அப்பமும் ரசமும் வராத காலம் இது எந்த காலம்? கொரோனா காலம். கொரோனா காலத்துல தான் 6 மாசம் அப்பமும் ரசமும் சர்ச்சுக்குள்ள வரல. முதல் உலக யுத்தத்தில் வந்திருக்கு, ஜனங்கள் கூடி எடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் ஆட்சியில ருமேனியாவில் உள்ள பிடிச்ச வச்சாங்க. போலாண்டில் ருமேனியாவில் ரிச்சர்ட் உம்ரான் சிறைச்சாலைக்குள்ள கம்யூனியன் எடுத்தார்னு வசனம் சொல்லுது. தனக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை வைத்து அவர் ஜனங்களோடு கூட கைதிகளோடு கூட சேர்ந்து கம்யூனியன் எடுத்தாராம். எல்லா காலகட்டத்திலும் இந்த கம்யூனியனுக்கு கர்த்தர் தடை போடவில்லை. உலகளாவிய அத்தனை சபையிலும் ஒன் அண்ட் ஆல் எல்லா சபையிலையும் கிட்டத்தட்ட நிறுத்திட்டார் ஆண்டவர் கம்யூனியனை. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கம்யூனியன் நிறுத்தப்பட்டது என்றால் உடன்படிக்கை தற்காலிகமாய் நிறுத்தப்பட்டது என்று அர்த்தம். உங்களோடு கூட நான் பண்ண உடன்படிக்கையை எடுக்க விடாம ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். ஏங்க, இந்த கம்யூனியன் உடன்படிக்கையை தடுத்து நிறுத்த வேற யாராலையும் முடியாது என்பதுதான் ரொம்ப முக்கியம். பிலடெல்பியா சபைக்கு எழுதும்போது கர்த்தர் சொல்றாரு, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது. அப்ப சபைக்குள்ள அப்பமோ ரசமோ வராதபடிக்கு சபையை பூட்டி போடுற அதிகாரம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மட்டும் தான் உண்டு. காரணம், வேற யாருக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த 2000 வருஷமா சபை எத்தனையோ சர்வாதிகாரிகளை பார்த்திருக்கிறது, எத்தனையோ ராஜாக்களை பார்த்திருக்கிறது, எத்தனையோ வல்லரசுகளை பார்த்திருக்கிறது, எத்தனையோ ராஜகுமாரத்திகளை பார்த்திருக்கிறது. இதன் மேல் மோதினவர்கள் நொறுங்கி போனார்கள். இது எவன் மேல் மோதினதோ அவர்கள் நசுங்கி போனார்கள். சபை ஒரு நாளும் ஒரு காலமும் பூட்டப்படவே இல்லை. உபத்திரவம் வந்துச்சு, உபத்திரவம் சபைக்கு இல்லாம இருக்காது. இப்ப மணிப்பூர்ல கூட உபத்திரவம் இருக்கு. ஒரிசால 2008 உபத்திரவம் வந்துச்சு. நார்த் கொரியால உபத்திரவம் இருக்கு. உபத்திரவத்தை இப்ப பாருங்க, முந்தானத்து கூட போட்டிருக்கிறாங்க. 70 வருஷமா சிறைச்சாலையில் இருக்கிறாங்களா நார்த் கொரியால, இயேசுவை பிரசங்கிச்சதுனால. உபத்திரவம் எல்லா காலத்திலும் இருக்கு. ஆனா சபை தான் ஜெயிக்கும். ஒரு நாளும் சபை தோத்ததாக சரித்திரமே கிடையாது. இப்ப என்ன நடந்துச்சு? அப்பமோ ரசமோ வராம நின்று போச்சு. ஏன்? அதை நிறுத்தத்துக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், திராட்சரசத்தின் பானபலி என் ஆலயத்துக்குள் வருவதில்லை. அப்பமும் ரசமும் ஏன் வராம போச்சு? காரணம் என்ன? கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் சபைக்குள்ளே நடைபெற்றது. எல்லா நாட்டிலையும் எல்லா மாதிரியும் இல்லை, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப நான் சொன்ன ஓரின சேர்க்கை இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க ஊர்ல. இப்ப நம்ம ஊருக்கு வந்துருங்க. இங்க வந்தா சபைகளுக்குள்ள எல்லா விதமான சண்டையும் இருக்கு. இங்க இருக்கிற பதவி சண்டையில் ஆரம்பிச்சு அரசியல்வாதி போடாத சண்டையெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் உட்காந்து. பல இடங்கள்ல போய் பாருங்க, சபைக்குள்ள ஜாதி பெருமை இருக்கு, பிரிவினை இருக்கு. யார் மேல யார் கீழே, யார் சர்ச்சுக்குள்ள வரணும் யார் சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது இருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. படித்தவனுக்கு ஒரு நீதி, படிக்காதவனுக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு சேரு, ஏழைக்கு ஒரு சேரு. யாக்கோபு சொல்லுது அப்படிலாம் கிடையாது, எல்லாரையும் சமமா நடத்துன்னு சொல்லுது. சபை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விட்டு போயிருச்சு. ஒரு காலத்துல இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? நமக்குள்ள இப்படிப்பட்ட குறைகள் இருக்கு, ஒத்துக்கணும். ஆனா தமிழக மந்திரி ஒருத்தரை டிவி பேட்டியில கேட்குறாங்க, நீங்க மற்ற மதக்காரங்களை எதிர்க்கிற மாதிரி கிறிஸ்தவங்களையும் இன்னொரு மதக்காரங்களையும் நீங்க எதுக்க மாட்டீங்க, ஏன் கிறிஸ்தவங்கிட்ட ஜாதி இல்லையா, கிறிஸ்தவங்க ஜாதியை ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு. அதுக்கு அந்த மந்திரி சொன்னாரு, எனக்கு தோணுச்சு பேசாம இந்த மந்திரி கிட்ட ஜனங்கள் நம்ம ஆட்களை அனுப்பி பைபிள் ஸ்டடிக்கு அனுப்பிடலாமான்னு. அவர் மந்திரி சொன்னாரு,
கிறிஸ்தவங்க கிட்ட ஜாதி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்து ஜாதியை போதித்தாரா? பைபிள் அதை சொல்லுகிறதான்னு கேட்டார். பைபிள் சொல்லல, இயேசுவும் அதை போதிக்கல. இங்க உள்ள பழக்கத்தை கிறிஸ்தவங்க கத்துக்கிட்டாங்க. ஆனா சில மதங்கள் ஜாதியை போதிக்கிறதுன்னு சொன்னார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. பைபிள்ல ஜாதி இல்ல, இயேசுகிட்ட ஜாதி இல்ல, ஆனா கிறிஸ்தவங்க எங்கெந்தோ கத்துக்கிட்டாங்க, ஆனா பைபிள்ல இல்லைன்னாரு. உண்மை, பரிசுத்த வேதாகமத்தில் அத்தனை பேரும் சமம், ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஒரே பரலோகத்திற்கு போகிறவர்கள். அவ்வளவுதான். இங்க எந்த பாகுபாடும் கிடையாது. இது மட்டும் இல்ல, இது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அரசியல் பிரச்சனை இருக்கு, சண்டை இருக்கு. இங்க அதை தவிர கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆட்டம் பாட்டம் கூக்குரல் விசில் அடித்தல் எல்லாத்தையும் போட்டு சும்மா இஷ்டத்துக்கு சினிமாக்காரனை விட ஏன் சினிமா பாட்டையே பாடுற காலம் வந்துருச்சு சர்ச்சுக்குள்ள. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் சொன்னார், எல்லாத்தையும் பூட்டுறான்ட்டார். அப்பமும் வேணாம், ரசமும் வேணாம், உடன்படிக்கை ஸ்டாப் பண்ணுட்டார். எதுவும் சபைக்குள்ள கொஞ்ச நாளைக்கு வர வேணாம், ஜனங்க மனம் திரும்பட்டும்னு விட்டுட்டார். இதை ஆண்டவர் உணர்த்தின போது கொரோனா அப்போ இந்த காரியத்தை சொல்றோம். உடன்படிக்கை நிறுத்தப்படுது, நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்னு ஒரு மூத்த போதகர் அவர் ஃபேஸ்புக்கில் போடுறாரு, இந்த ஜெகன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. மார்ச் 22 தான் லாக்டவுன் போட்டாங்க. ஜெகன் சொன்னதை நம்பாதீங்க. அடுத்த 8 நாள்ல 9 நாள்ல சபை திறந்துரும். அடுத்து நம்ம ஏப்ரல் மாதம் 1 கம்யூனியன் எடுக்க போகிறோம் அப்படின்னாரு. ஆவியானவர் அடுத்து சொன்னார், 6 மாசத்துக்கு திறக்காதுன்னு போய் சொல்லுன்னு சொன்னார். 6 மாசம் சபை பூட்டப்பட்டிருந்தது. லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன். கம்யூனியனை கர்த்தர் நிறுத்தி வைத்தார். நோக்கம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இந்த அருவருப்புகள் சபைக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் அருவருப்பு சபை விட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் அதை நிறுத்தி வச்சார். அப்போ ஒரு வயதான போதகர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். பெரியனா நல்ல ஒரு முதிர்ந்த ஊழியர். அவர் கேட்டார், நீ சொல்றதை அப்படியே நான் ஒத்துக்கிறேன் ஜெகன், எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்போ அவர் சொன்னார், என் சபையில் இதையெல்லாம் நான் அனுமதி கொடுக்கவே இல்லை. என் சபையை எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையாக தான் நடத்தினேன். என் சபையை ஏன் பூட்டிட்டார் ஆண்டவர்னு கேட்டார். அதுக்கு ஆவியானவர் ஒரு பதில் கொடுத்தார். எருசலேமை சுத்திகரிக்கப்படும் போது, ராஜாவை குருடனாக்கி விலங்கு போட்டு கூட்டிட்டு போகும்போது, சில நேரத்தில் மொர்தெக்காயையும் தானியேலையும் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த நீதிமான்களையும் கூட கொடுத்தார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கொண்டு போன இடத்துல மற்றவர்களுக்கும் மொர்தெக்காய்க்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார். மற்றவர்களுக்கும் தானியேலுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார். மற்றவருக்கும் எஸ்தருக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார். அந்த தேவன் இந்த லாக்டவுன்ல நான் சொல்லுவேன், லாக்டவுனுக்கு முன்னாடி கர்த்தருக்கு அருவருப்பாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்கினார். லாக்டவுன் நேரத்தில் நீங்க போய் பாருங்க, கர்த்தருக்கு உண்மையா ஊழியம் பண்ணவங்க சபைகள்ல அந்த லாக்டவுன் காலத்திலேயே சபை நடக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். இன்னும் சொல்லுவேன், நிறைய ஊழியர்கள் அந்த லாக்டவுன் காலத்தில் கூட அவர்களுக்கு திறந்த வாசல் இருந்தது, அவர்கள் கம்யூனியன் எடுத்தார்கள். ஆண்டவர் அநீதியின் தேவன் கிடையாது, அவர் நீதியின் தேவன், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நிறைய பேரை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு கூட்டம் எதுக்கும் செவி சாய்க்கல. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், அவங்களோட இருந்தாதான் நம்மளும் மதிப்பாங்க, நாமளும் இந்த போட்டியில் இருக்கணும், நம்மளும் அவங்கள மாதிரி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள இருந்த அந்த வேட்கை கர்த்தரை விட்டு இவர்களை தூரப்படுத்தி விட்டது. இப்ப கர்த்தர் மீண்டும் மனம் இறங்கி இருக்கிறார். ஆனால் இந்த முறை நல்ல கவனியுங்கள். முன்னாடி சினிமா டியூன்ல இவன் இயேசுவை பத்தி பாடுவான், அதுவே கர்த்தர் அருவருப்பார். இப்ப சினிமா பாட்டையே பாடுறான். இப்ப சினிமாக்காரனாவே ஆயிட்டான். சபைக்குள்ள அரசியல்வாதியாவே மாறிட்டான். சபைக்குள்ளேயே சண்டை நடக்குது போட்டிக்கு. அடுத்து யார் வர்றதுன்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள ஊழியக்காரனை கை நீட்டி அடிக்கிறான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. போன முறை ஜனங்களை விட்டு சபையை பூட்டினார். இந்த முறை இப்போ ஜனங்கள் இன்னும் மோசமாய் போகிறார்கள்.
சபை இன்னும் மோசமாக போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஆனால் கர்த்தரை கோவப்படுத்துகிற காரியங்கள் சபையில் அதிகரித்து கொண்டே போகுது. பல இடத்துல போயிட்டே இருக்குது. இந்த முறை பூட்டுவது அல்ல, ஜனங்களை சிதறடிப்பார். தெரிஞ்சுக்கோங்க, ஜனங்களை சிதறடிப்பார். தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறவர்களை மட்டும்தான் கர்த்தர் விட்டு வைப்பார். மற்றவங்களுக்கும் அந்த சபைக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுவார். வருகிற காலங்களிலே காட்டுவார். நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த முறை சபை பூட்டப்படாது, ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய அக்கிரமம், அநியாயம், துணிகரமான காரியங்கள் சபைக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட ஆண்டவர் மனமிறங்கி, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும், 6 மாசத்துல சபை திறந்து திருப்பி பழையபடி ஆராதனை, கம்யூனியன் எல்லாம் வந்தது உலகத்திலேயே. நான் சொல்றேன், உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேற எந்த நாட்டுக்கும் கர்த்தர் அப்படி ஒரு அனுமதி கொடுக்கல. மற்ற எல்லா நாட்டிலையும் 2021 தான் சர்ச்சை திறந்தாங்க. சில நாட்டில் 2022 திறந்தாங்க. மேற்கத்திய நாட்டில் சில நாட்டில் 2023 போன வருஷம் தான் திறந்தாங்க. அது வரைக்கும் லாக்டவுன் ஓப்பன் ஆகலை. எல்லாரும் வீடுகளில் ஆன்லைனில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கொரோனா வந்து லாக்டவுன் போட்டு 6 மாசத்துல திருப்பி சபை திறந்தது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான். கர்த்தர் தமிழ்நாட்டின் மேல் அப்படி ஒரு கிருபையை வைத்திருந்தார். மற்ற மாநிலங்கள் கூட கிடையாது, தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட். நமக்கு தான் ஃபர்ஸ்ட் திறந்துச்சு. கர்த்தர் நம் பட்சத்தில் நின்றார். கர்த்தர் நமக்காக வழக்காடினார். ஆனால் கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். சபைக்கு வெளியே இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்றது வேற, கர்த்தர் அவரை நியாயம் தீர்த்து கொள்வார். சபை கர்த்தர் விரும்புகிறபடி தான் இருக்கணும். சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான் சபையில் இருக்கணுமே ஒழிய மனுஷனை திருப்திப்படுத்துகிற இடத்துக்கு சபை போகவே கூடாது. இப்போ நாம ரொம்ப கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். இந்த காலத்திலேயாவது சபை 100% கர்த்தர் பட்சத்தில் நிற்கணும். இல்லை நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பித்து நீங்கள் அதெல்லாம் செய்ய தொடங்குனீங்கன்னா வரும் ஆக்கினையில் நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.